ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன். விஸ்வநாதன், வணக்கம். 13 நாள் கழிச்சு மீனவர்கள் போயிருக்காங்க. ஆனாலும் ஒரு அச்சம் இருக்கதான் செய்து இலங்கை கடற்படை பற்றி. அது சம்பந்தமா மீனவர்களும் அவங்க குடும்பத்தினர் தரப்பும் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளையும் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அன்றாட 1000 ரூபாய் காண்டி வயிற்று பிழைப்பிற்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மீனவர்களை கைது பண்ணுவது, அவருடைய உடைமைகளை சேதப்படுத்துவது, படகுகளை பறிமுதல் பண்ணுவது உள்ளிட்ட தொடர் கதையாகவே நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு தங்களுடைய படகுகள் எல்லாம் மீன்பிடி துறைமுகத்தை நிறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 5 நாளுக்கு வந்து போராட்டம் ஈடுபட்டாங்க. அதாவது முதல் நாள் என்ன போராட்டம் நடத்தினாங்கன்னா உண்ணாவிரத போராட்டம், அதனை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம், அதனை அடுத்து பிச்சை எடுக்கும் போராட்டம் உள்ளிட்டவே தொடர்ச்சியாக நடத்தி வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் வந்து மீனவருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை என்ன பேசி முடிக்கப்பட்டாங்கன்னா, அது இலங்கை வசம் உள்ள படகுகளுக்கு வந்து 8 லட்சம் ரூபாயும், இலங்கை சிறை உள்ள மீனவருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயும் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்தனர். இதனையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து அவரை சந்தித்து மீனவருடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடும் செய்து தரக்கூடிய ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதை அடுத்து மீனவர்கள் தங்களுடைய போராட்டங்களை தற்காலிகமாக வாபஸ் பெற்றாங்க. இதனையடுத்து கடந்த ஒரு 13 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர் வந்து வேலை நிறுத்தி ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா மீன்பிடி துறைமுகத்தில் வந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. அதாவது மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான ஐஸ் கட்டி, டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வந்து அந்த அதிகாலையிலே அவர்களுடைய படகுகளை ஏற்றி மீன்பிடிக்க தயாரான நிலையில் சரியாக ஒரு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து படகுகளுமே மீன்பிடிக்க கடலுக்கு சென்றது. மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை வந்து கைது செய்து விடுமா என்ற ஒரு அச்சத்தோடு தான் மீனவர் வந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகாலையில் வந்து திரும்பக்கூடிய மீனவர் வந்து இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை மீண்டு வருவார்களா அல்லது கைது நடவடிக்கை உட்படுவாரா என்ற ஒரு அச்சத்துடனே அவருடைய குடும்பத்தினர்கள் எதிர்பார்த்திருக்காங்க. நாளை காலை தான் திரும்பி மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் திரும்பி வரக்கூடிய நிலைமை வந்து தெரிய வரும். நன்றி விஸ்வநாதன்.